நம்ம Zoho ஷோவில் எப்படி பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஏன் Zoho ஷோ அப்படின்னா, நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கூகுள் ஸ்லைட்ஸ்லாம் கூட இருக்குது. ஆனால் அதில் உங்களுக்கு லேப்டாப்பில் வர மாதிரி டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ்லாம் வராது. நீங்கள் மொபைலில் பண்ணுறப்போ உங்களுக்கு டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸோடு வேணும் அப்படின்றப்போ நீங்கள் வந்து Zoho ஷோ ஆப் யூஸ் பண்ணலாம். இப்போ ஆல்ரெடி Zoho ஷோ வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அது உள்ளே போயிட்டு க்ரியேட் நியூ ப்ரெசன்டேஷன். அந்த க்ரியேட் நியூலேயே நீங்கள் பார்க்கலாம் நிறைய டெம்ப்ளேட்ஸு, நிறைய தீம்ஸு, டிஃப்ரெண்ட் டெம்ப்ளேட்ஸு. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே போயிட்டு நீங்கள் உங்களோட பேக்ரவுண்ட் லைன் ஆஃப் ஃபர்ஸ்ட்டுன்னு ஒன்று நான் சொல்லிட்டே வரேன். மேலே ஆட் சிம்பிள் இருக்கும், அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட்டு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட்டு அண்ட் அதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே சூப்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் எது வேணுமோ அப்படி அதை சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சிம்பிள்ஸ், நீங்கள் ஆட் பண்ண வேண்டிய சிம்பிள்ஸ் லைக் கரன்சி சிம்பிள்ஸ், பங்க்சுவேஷன் மார்க்ஸ், ஏரோஸ், மேக்ஸ் அண்ட் சயின்ஸில் நம்ம யூஸ் பண்ணுற சிம்பிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரே பிளேஸில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டுக்கு அப்புறம் ஷேப், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸ் இருக்குது. ஷேப்ஸ் எல்லாமே ஆரோஸ்லேருந்து எல்லாமே இருக்குது இதில். நெக்ஸ்ட்டு ஸ்மார்ட் எலமெண்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம அந்த டெம்பரேச்சருக்கு போடுற சிம்பிள்ஸு லைக் 50% கம்ப்ளீட்டட், லோடிங், அந்த சிம்பிள்ஸ்லாம் கூட உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரிபிள் லைன், உங்களுக்கு லைன் வேணும்னா எந்த மாதிரி லைன் வேணும், கனெக்டர்ஸ், ஆரோ மார்க்ஸ், நம்மளால் எழுதிக்கிறது, பாலி லைன், இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் அதுக்கப்புறம் அனிமீஸ் கூட இருக்குது. கார்ட்டூனில் நம்ம அந்த மாதிரி விளையாடுற மாதிரி, எமோஷன்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி நிறைய அனிமீஸ் கூட இருக்குது. லைக் கார்ட்டூன் கேரக்டர்ஸை வச்சு கூட நம்மளோட ப்ரெசன்டேஷனில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு இதில் இருக்குது. தென் மீடியா வந்து நீங்கள் எங்கேருந்து வேணால் இன்சர்ட் பண்ணிக்கலாம். லைக் கேமரா, டிவைஸ், இல்லைன்னா நீங்கள் ஒரு URL கொடுத்துட்டு நீங்கள் எப்போ அந்த URL ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அப்போ உங்களுக்கு வரா மாதிரி. அப்படி இல்லைன்னா அங்கே நீங்கள் வந்து கூகுள் சர்ச் பண்ணி கூட எடுத்துக்கலாம். அப்புறம் அன்ஸ்ப்ளாஷ் உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய இருக்கும். நிறைய டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இருக்கும். நீங்கள் எது வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்கள் லைப்ரரியில் நீங்கள் ஸ்டோர் பண்ணது, இதில் கிஃப்ட்ஸ், உங்களுக்கு என்ன கிஃப்ட் வேணும்னாலும் இங்கே இருக்க கிஃப்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு இருக்க ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நீங்கள் ஃபோட்டோஸ் மட்டும் இல்லை, வீடியோஸை கூட இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அது வந்து யூடியூப் இல்லைனா டெய்லி மோஷனில் இருந்து அதோட லிங்க்கை டைப் பண்ணி நீங்கள் வந்து அந்த வீடியோவை வந்து இதில் ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சார்ட்ஸில் வந்து நம்ம இது வந்து அனலிஸ்டிக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அனாலிசிஸ் அதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சார்ட்ஸ் நீங்களே பார்க்குறீங்க. தென் டேபிள்ஸ், எவ்வளோ ரோ வேணும், எவ்வளோ காலம் வேணும் அப்படின்றதும் நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம் இங்கே. அப்புறம் நீங்கள் சூஸ் பண்ண இதுக்கு ஃபார்மேட், இந்த ஸ்லைடுக்கான ஃபார்மேட், லேஅவுட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நிறைய லேஅவுட்ஸ் இருக்குது. உங்களோட ப்ரெசன்டேஷன் தீமுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு லேஅவுட்ஸ் வரும். அதோடு நீங்கள் அப்படி இல்லைன்னா பேக்ரவுண்ட் ஃபில், உங்களோட ஓன் லேஅவுட்டை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். லைக் சாலிட் கலர் இல்லை கிரேடியன்ட் கலர், இல்லை நீங்கள் ஒரு பிக்சரை கூட ஆட் பண்ணிக்கலாம். பிக்சர் ஆல்ரெடி உங்களுக்கு வால்பேப்பர் மாதிரி ஒரு சில பிக்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அது வேணும் இல்லைன்னா உங்களோட கேலரியிலேருந்து கூட நீங்கள் வந்து பிக்சர்ஸ் இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். அதோட டிரான்ஸ்பரன்சி, உங்களுக்கு அது வந்து எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதையும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். டைல் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அது எத்தனை டைலாக வரணும், ஃபுல்லாக ஒரே பேஜில் வரணுமா இல்லை சின்னதாக வரணுமா அப்படின்றதையும் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு அது எந்த மாதிரி வேணுன்றதையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ், இப்போது நீங்கள் இந்த ஸ்லைடை வந்து நீங்கள் ஸ்லைட் ஷோவில் காமிக்க போகிறீங்களா இல்லையா, இல்லை உங்களோட ரெஃபரன்ஸுக்கு மட்டும்தான் வச்சுருக்கீங்களா அப்படின்றத கூட நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம்.
தென் இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஸ்லைட்ஸ் மாதிரி இதையும் நீங்கள் வந்து கொலாபரேட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கொலாபரேட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸோட கொலாபரேட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி பண்ணுறப்போ நீங்கள் எல்லாருக்கும் எடிட்டிங் ஆப்ஷன் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். பட் 1 or 2 ஸ்லைட்ஸ் வந்து யாரும் எடிட் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத லாக் தி ஸ்லைடு அப்படின்ட்டும் நீங்கள் லாக் பண்ணி வச்சுக்கலாம். உங்களை தவிர வேறு யாராலையும் அதை வந்து எடிட்டோ இல்லை வேறு எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. ஸ்லைட் தீம், உங்களுக்கு தீமை வந்து இங்கே ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் நீங்கள் முன்னாடி ஒரு தீமை சூஸ் பண்ணிட்டீங்க, இப்போ நீங்கள் உங்களுக்கு அந்த தீம் வேணாம் வேறு தீம் வேணும் அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை. உங்கள் ஸ்லைடு பக்கத்தே தீம் இருக்கும், நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த தீம் வேணுமோ நீங்கள் திரும்பவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த தீமை. கலர் தீம், நீங்கள் வந்து கொடுத்துருக்க தீம் ஓகே எனக்கு, ஆனால் அதோடய கலர் எனக்கு வந்து வேறு கலர் வேணும் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து அதையும் கலர் தீமில் போய்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் அனிமேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு வேர்டு இல்லைன்னா டெக்ஸ்ட் சே வெல்கம், இப்போ எனக்கு இந்த டெக்ஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அனிமேட் பண்ணணும் அப்படின்றப்போ போல்டு இட்டாலிக்ஸ் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டெக்ஸ்ட்டை போல்டாக மாற்றிக்கிறது, இட்டாலிக்ஸில் மாற்றிக்கிறது, அண்டர்லைன் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரைக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அது சப்ஸ்கிரிப்ட் சூப்பர் ஸ்கிரிப்டில் எழுதிக்கலாம். அலைன்மெண்ட், ஃபாண்ட் எப்படி இருக்கணும், ஃபாண்ட் வெயிட் எப்படி இருக்கணும், நார்மலாக இருக்கணுமா போல்டாக இருக்கணுமா, ஃபாண்ட் சைஸ் எப்படி இருக்கணும், ஃபாண்ட் கலர் எப்படி இருக்கணும். ஃபாண்ட் கலர் உங்களுக்கு வந்து வேறு கலர் ரெட் எல்லோ லைன் ஸ்பேஸிங் எப்படி இருக்கணும், பாக்ஸ் எப்படி இருக்கணும், டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட்டோட எஃபெக்டில் ஷேடோ வேணுமா உங்கள் டெக்ஸ்ட்டில் எல்லாமே நீங்களே வந்து இங்கே டிசைட் பண்ணலாம். ஷேடோ ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ஷேடோ வேணும் அப்படின்றதையும் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். அந்த ஷேடோவுக்கு அந்த ஷேடோ எந்த கலரில் இருக்கணும் அப்படின்றதையும் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். உங்களோட வேர்டில் வந்து இப்போ நீங்கள் டைப் பண்ணியிருக்க வேர்டு வந்து எந்த மாதிரி பேட்டர்னில் வரணும், அந்த வேர்டில் ஸ்டைப்ஸோட ப்ரீசெட்ஸ்க்கு போனீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி அதில் பேட்டர்ன்ஸ் வரணும். பேக்ரவுண்டில் மட்டும் இல்லை, வேர்ட்லேயும் நீங்கள் பேட்டர்ன் யூஸ் பண்ணி ஒரு க்ரியேட்டிவ் அண்ட் யூனிக்கான டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா அரேஞ்ச்மெண்ட், வேர்டோட அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் இதை யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வேர்டை நான் அனிமேட் பண்ண போகிறேன் அப்படின்றப்போ அந்த வேர்டை ஃபுல்லாக எது உங்களுக்கு அனிமேட்டில் வரணுமோ அதை நீங்கள் ஃபுல்லாக சூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் என்ட்ரன்ஸில் எப்படி வேணும் அப்படின்ற ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு அனிமேஷன்றது கிளிக் பண்ணிங்கன்னா என்ட்ரன்ஸ், எம்ஃபசிஸ், எக்ஸிட், பாத் அப்படின்ட்டு உங்களுக்கு 4 கொடுத்துருப்பாங்க. என்ட்ரன்ஸில் ஸ்டார்டிங்கில் அது வரும்போது எப்படி வரணும் அப்படிங்கிறது தான் என்ட்ரன்ஸில் இருக்கும். நீங்கள் அதுக்கு கீழே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி வேணும் நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு அதை ப்ளே பண்ணணுன்னா மேலே ரைட்டில் வந்து உங்களுக்கு ப்ளே பட்டன் இருக்கும், மீன்ஸ் அந்த சேஞ்ச் அனிமேஷன் பக்கத்தில் இருக்க ப்ளே பட்டன், அதை வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எம்ஃபசைஸ் எல்லாத்துலேயும் ஒவ்வொன்றுத்தையும் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இப்போது நீங்கள் வந்து இதுக்கு ட்ரான்சிஷன்ஸ் எதுக்கப்புறம் எது வரணும் அப்படின்றது கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது எங்கே இருக்குன்னா உங்களுக்கு அந்த ப்ளே பட்டன் அனிமேஷன் லைனில் இருக்க ப்ளே பட்டனுக்கு பக்கத்தில் மீன்ஸ் லெஃப்ட் சைடு வந்து 2 லைன் போட்ட மாதிரி ஒன்று இருக்கும், அதை வச்சு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைக் 1, 2 இப்போ நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறது ரெக்டாங்கிள் பிளைண்ட்ஸும் ரெக்டாங்கிள் ஃப்ளாஷும் சூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் இல்லை எனக்கு ரெக்டாங்கிள் ஃப்ளாஷ் தான் ஃபஸ்ட்டு வரணும், அதுக்கப்புறமா தான் ரெக்டாங்கிள் பிளைண்ட்ஸ் வரணும்னா அப்படியே ரைட் கார்னரில் உங்களுக்கு 2 லைன்ஸ் இருக்கும், ஈக்குவல் மாதிரி 2 லைன்ஸ் இருக்கும். அதை லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே ஸ்வைப் பண்ணிக்கலாம். இப்போ கீழே இருக்கிறது மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெக்டாங்கிள் ஃப்ளாஷ் ஃபஸ்ட்டு வந்துடுச்சு, நெக்ஸ்ட்டு ரெக்டாங்கிள் பிளைண்ட்ஸ் வந்துடுச்சு. அப்புறம் பார்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே எப்படி வரணும், இந்த இப்போ எனக்கு வந்து ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு அது வரா மாதிரி இருக்கணும், அந்த டெக்ஸ்ட்டு அந்த ஸ்லைட் ஷோவில் எந்த பார்த்து ட்ரேஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது அந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம்.
நெக்ஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் பாஸ் யாரோ உங்களுக்கு பார்க்குறாங்க, இந்த ஸ்லைடை பற்றி கமெண்ட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரிவ்யூவில் தெரியும். நீங்கள் கூட கமெண்ட்டோ இல்லை சேஞ்சோ பண்ணிக்கலாம் இங்கே. அதுக்கப்புறம் வேர்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா யார் என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு வேர்ஷன்ஸில் தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு டூல் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்னு ஒன்று இருக்கும். சப்போஸ் நீங்கள் எதனா உங்கள் ஸ்லைட் ஷோவை நீங்கள் முடிச்சிட்டிங்க, ஏதோ ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணணும், ஆனால் அது எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸில் போய் உங்களுக்கு சர்ச் பண்ணி இந்த வேர்டுக்கு பதிலாக எனக்கு இந்த வேர்டு வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் மாற்றி போட்டுக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் இன்வைட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த இதுக்கு நீங்கள் புதுசாக தான் க்ரியேட் பண்ணுன்றதுக்காக ஆல்ரெடி நீங்கள் பண்ண பிபிடியை கூட இங்கே இம்போர்ட் பண்ணிக்கலாம். லைக் வேறு எங்கேயோ இருந்த இடத்துல எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு இந்த ஃபைலில் நீங்கள் இந்த ஆப்பில் நீங்கள் இம்போர்ட் பண்ணி நீங்கள் அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். முடித்ததுக்கப்புறமா நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம், இல்லைனா அதை பிடிஎஃபாக நீங்கள் இது பண்ணிக்கலாம், இல்லை ஒரு லிங்க்காக கூட நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கொலாபரேட் பண்ணலான்னா, இங்கே எப்பவும் போல் அந்த ஆட் சிம்பிளில் உங்களால் பண்ண முடியாது, கூகுள் ஸ்லைட்ஸில் பண்ணுற மாதிரி. இது அந்த ஷேர் சிம்பிளில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டே உங்களுக்கு காமிக்கும் இன்வைட் கொலாபரேட்டர்ஸ். நீங்கள் அதில் போயிட்டு உங்களுக்கு நீங்கள் கூப்பிட்றவங்க எடிட் மட்டும் பண்ணிக்கணுமா இல்லை கமெண்ட் பண்ணிக்கலாமா, என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் அலோவ் பண்ணலாம்.